அருளால கூட முகத்தை காண கிடைச்சிது. சிலுத்து போயிது முடியலாம். அந்த இவன் வந்துல சிட்டியா ஆள் வந்து பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஓ அவன் ஷாக் ஆயிட்டான். ஒரே ரெண்டு பக்கத்தில் வாங்க மக்களே, ஷாப்பிங் பண்ண போவோம். இது என்னண்ணா கேட்டினா சட்டை வைக்கும் லைனிங். அந்த லைனிங் இரவில் போட்டோ படுக்கிறாங்க வைக்கலாம். அப்ப நீங்க பாக்குறீங்களா? மீன்பாடும் தேன்நாடு என்று சொல்றது இந்த ஒரு உதாரணம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சு கொள்றோம். எங்க இருந்து ஊர்ல இருந்து வர. அப்ப நீ நாளை முதல் போ. இப்ப பாத்துட்டீங்க. அப்படியா? கோதாரியா? நிறைய உங்களோட யூடியூப் தான் பாக்குற பிடிக்கமா இருக்கீங்களா? போயெல்லாம் கிடக்குற பக்கமா கிடக்கு கதைக்கிறது. என்ன வாங்க என்ன கதைக்கிறேன். இது எவ்வளோ கலக அண்ணா வாங்க வாங்க லேடிஸ் ஐட்டங்கள் கிடக்கு. நெட்டு பொழும்பிக்க ஆக்கள் வராங்க போறாங்க. ஆக்கள் எல்லாம் போதுமா? வெள்ளை ஆக்கள் எல்லாம் நிற்கிறாங்களா? அப்படி 25 வேலை செய்யறாங்களா? அடே இப்போ இதுக்கு என்னது வந்து உடுப்படிக்காத? நம்ம உடுப்படிக்கு அன்லிமிட்டடா நோ லிமிட்டடா? நோ லிமிட்டட். சரி அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, அப்போ இந்த வீடியோ வந்து நாங்கள் இப்போ எங்கே இருந்து எடுத்தோம். இந்த கார் பின்னு போகிறோம். எஃபியில் அந்த கடலை அப்படி அடிக்கலையா? அலைய பார்த்து போட்டு இதை பார்த்தா கார் பின்னுக்கு போகிற மாதிரி இருக்கு. அப்போ நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் பட்டிக்குளத்தில் நிற்கிறோம். ஸோ நேற்றைய தினம் வந்து வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம், நாங்கள் வந்து ஒரு பயணம் ஒன்று போய்கொண்டிருக்கிறோம். அதுவும் வந்து இந்த பொங்கலுக்காண்டி வந்துட்டு போகிறோம். ஆனால் எங்கேன்னு சொல்ல மாட்டோம், நீங்கள் கெஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருந்தாங்க வந்துட்டு பட்டிக்குளக்கு தான் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம கதைக்கு வந்த கண்டென்ட் கூட வந்து மாறி அது ஒரு கோல் வந்து என்ன வீடியோ அதுதான் அதுதான் நெருப்பு கதை. அப்போ அவங்க கோல் பண்ணாலும் அப்படியே கண்டென்ட்டே வந்து மாறிட்டு. ஆனால் உண்மையிலே வந்து நல்லா மாதிரி வந்து கதைச்சிருந்தாங்க நிறைய விஷயங்களை. அம்மாவுக்கு வந்து நெகட்டிவாக யாரும் எழுதவும் இல்லை, உண்மையான விஷயங்கள் அப்படின்னு மாதிரி எழுதியிருந்தாங்க. ரைட், அது ஒரு பக்கம் இருக்குது. நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பட்டிக்குளம், அதாவது மீன்பாடும் தேன்நாடு. அதுக்கு உதாரணம் உண்டு. இங்கே பக்கத்தை பாருங்க, போயிட்டு இருந்தால் அப்புறம் காட்டு ஏதாவது. ஸோ வந்து பாருங்கள், மீன்பாடும் தேன்நாடுன்னு சொல்கிறதுன்ற ஒரு உதாரணம். அதுக்காண்டி இப்போ யாழ்ப்பாணத்தில் பருத்துறையில் இதெல்லாம் இல்லையோன்னு சொல்லி அப்புறம் அறிவாளி மாதிரி கேட்கக்கூடாது. நீங்கள் எல்லா இடமுமே இருக்குது தான், எல்லா இடமும் இருக்குது தான். இருந்தாலும் இவர் இல்லையல்லோ அங்கே, அதான் பிரச்சனை. அப்போ அதால் வந்து நாங்கள் இப்போ காட்டியிருக்கோம். ஸோ வந்து இந்த ஒரு வீடியோ வந்து எதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால், நாளைய தினம் வந்து தைத்திருநாள், அதாவது வந்து தைப்பொங்கல். ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் சில 12 மணி பிறகு போடலாம், இல்லாட்டி 12 மணிக்கு முதலும் போடலாம். அது வந்து அக்னியின் கையில் தான் இருக்குது. வந்து அது வந்து என்ன மாதிரி அவன் எடிட் பண்ணி என்ன செய்கிறான் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அப்போ ஒருவேளை வந்து 12 மணிக்கு பிறகு போடுறமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து கொள்கிறோம். ஒருவேளை வந்துட்டு முன்னம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அட்வான்ஸ் தை திருநாள் நல்வாழ்த்துக்களை வந்துட்டு தெரிவித்து கொள்கிறோம். ரைட், அப்படியே இருக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கிடையில ஒரு சின்ன குழப்பம் என்னென்னு சொன்னால், ரெண்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் வாட்ஸ்அப்பில் ஹாப்பி தைப்பொங்கல் அப்படின்ற ஒரு கொஞ்சம் மெசேஜ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கனடா, லண்டன், யூஎஸ்ஏ அந்த மாதிரி நாடுகள்லேருந்து வருது. அப்போ எனக்கு குழப்பம், என்னடா இது
கனடான்னு பார்க்க போனால் கனடாவில் இன்றைய தான் 14ஆம் தேதியே பிறக்குது. அப்போ என்னடா அப்போ அவங்க தைப்பொங்கல் போடுறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் யூகேலேருந்து போடுறாங்க அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி 14ஆம் தேதி தானே அங்கே பொங்கல் அங்கே செய்கிறாங்களாம் அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்ட பிறகு வந்து கதைக்கக்குள்ள. அப்போ அந்த மாதிரி கொண்டு அதாவது இன்றைக்குன்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள். ஏன்னா லண்டன்லேயும் வந்துட்டு இருக்கிறதால இன்றைக்கும் வந்து உங்களை வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நாளைய தினம் வந்து தைப்பொங்கல் இங்கே என்ன சொல்கிறது யாழ்ப்பாணத்தில் நின்றுருந்தால் நாங்கள் ஸ்பெஷலி நாங்கள் வந்து இங்கே போயிருப்போம். எங்கன்னா வல்வெட்டித்துறைக்கு போயிருக்கலாம். போயிருந்தா பட்ட திருவிழா பார்க்கலாம். அது வந்து ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். போன முறை போனாங்களே ஆனால் ஒரு மழையால கொஞ்சம் ஒரு அப்செட்டாக போயிட்டு, ஆனால் இந்த முறை பயங்கர பெரிய லெவலில் செய்வாங்க அப்படின்னு சொல்லியும் அதுக்கு முன்கூட்டியே இந்த ரோட் பிளாக் பண்ணி இருக்குது, இந்த ரோட் ஆளான்னு வரணுமெல்லாம் என்னென்னு சொன்னா பெரிய தென்னிந்திய பாடகர் மாதிரிலாம் வந்து இறங்கி மியூசிக் ப்ரோக்ராம்லாம் நடக்க போகுது. அப்படியெல்லாம் நடக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியெல்லாம் நடக்க போகிற அறிஞ்சா நாங்கள் இங்கே வந்தாங்க. ஏன்னா அதை நாங்கள் பார்க்க வேணாம்னு சொல்லி, ஏன்னா அங்கே வந்து நிறைய பேர் போவாங்க. நார்மலாக வந்து தென்னிந்தியாவிலேருந்து ஒரு ஆள் வருதுன்றாலே போகிறதுக்கு கன பேர் இருக்கிறாங்களே எங்களோட பொடியல். அப்படி கேட்குள்ள கன பாடகர் மேலே சொன்னால் நிறைய பேர் வந்து போவாங்க. அப்போ நாங்களும் இப்போ அதில் எடுக்கிற என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி முக்கியமாக வந்து தம்பியும் வந்துட்டு பட்டிக்குள்ளே போகணும்னு சொல்லி வளர்க்கிட்டான் வந்து நேற்றைய தினம். அப்போ நாங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பின்னாலே நாங்களும் வளர்க்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் போவோம் பட்டிக்குள்ளே போயிட்டு. இப்போ எனக்கு வந்துட்டு நான் கிறிஸ்டியனாக இருக்கிறதால எனக்கு வந்து தைப்பொங்கல் வந்து என்னுடைய ஒரு ஃபங்க்ஷன் இல்லை வந்து. ஏன்னா அதாவது இப்போ அங்கே நின்றுருந்தால் அப்படியான ஒரு சில நிகழ்வுகளை வந்து நாங்கள் எடுத்து போட்டிருப்போம் கட்டாயம். அப்போ வந்து நான் திடீர்னு வழிகூட்டு பன்னெண்டு சொன்னேன் நான் அவருக்கு போயிட்டு வரணுன்னு சொல்லி. ஏன்டா அம்மாக்களும் வர சொன்னது, அதை விட அம்மாவுக்குமே கொஞ்சம் காலில் கொஞ்சம் சின்ன என்ன ஒரு வீக்கம் மாதிரி. அப்போ அதே மாதிரி பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு நான் வழிகூட்டு வரேன். பிறகு கோல் வருது முந்து நாங்களும் பாரம் பின்னு கண்டுது என்ன ஆகிக்கிறேன். அப்போ திடீரென்று வந்து அது வந்து இல்லைடா. இப்போ நாங்கள் வந்து உண்மையாக வந்து இப்போ நீ போகக்குள்ளேயே நாங்கள் வலுக்கிட்டு இருப்போம் பர்றக்குன்னு சொல்லி. அனையம் வரையிலேன்னு சொன்னால் காரணம் என்னென்றால் வீட்டு வேலை வந்து நடக்குது. அப்போ அதால் வந்து அதை செய்யணும்னு நின்றது. அப்போ நின்றால் நேற்று வந்து நாங்கள் பின்ன கடையை போனானே போனால் வந்து நீ நின்றது தானே. அப்போ தெரியும் 5:30க்கே சொல்லிட்டாங்க என்னண்டு மாம்புள் வந்து இன்றைக்கு எடுக்கலான்ட்டு. அப்போ அதுவும் நாளைக்கு நாளே தான் வரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ சொன்னால் நான் பார்த்தேன் வீட்டை 2 பேரையும் செய்யலாது. அப்போ வேற யாருக்கு அடிக்க சொன்னாங்க பொங்கல் முடியத்தான் வருமென்னு சொல்லி. சரி அவங்க வருவேன் நான் இந்த போன் பார்க்குற வழியாக கன்சன்ட்ரேட் பண்ணிடுறேன் கடை. அப்போ அதால் வேலையும் செய்யலாம் நின்று 2 போட்டு. அப்போ அக்னியும் பாவம் தானே இன்னேதான் நீ போயக்குள்ள அவன் மேலே சேர்ந்த பொங்கலை குறித்து எவ்வளோ ஒரு ஏங்கி இருக்குன்னு சொல்லாபம். அப்போ அவனு நீ சரி அப்போ வந்து ஆக்களுமே வந்து வழிகூட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன போன வருஷம் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன். என்னென்னா நாங்கள் வந்து இப்போ பொங்கல் டைமில் வந்து ஒரு அண்ணாக்கள் அந்த டைம் வந்த டைம் இல்லை 3 வருஷம் போல் நம்ம வந்து வீடியோ செஞ்சு அப்போ வந்து வந்த அந்த ஃபஸ்ட் டைம் வந்து உண்மையிலே ஒரு அந்த அந்த நாட்கள் வந்து ஒரு வித்தியாசமாக வந்து எங்களுக்கு போயிருந்தது. அவ்வளோ நாளுமே வந்து ஒரு பயங்கர ஃபன்னாக இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் அண்ணா வந்து ஃபஸ்ட் டைம் பெட்டிக்குள்ளோக்கு வந்தது. அப்போ அண்ணாட்ட சொன்னோம் வாங்கண்ணா அப்படி ஒரு பீச்சுக்கு போவோம் ஈவினிங் பாருங்க அப்படி க்ரௌடுன்னு சொல்லிட்டு போன இடத்துல உண்மையிலே வந்து அது வந்து ஸ்பெஷலி வந்து நியூ இயர் சித்திரை இப்படி பொங்கல் கிறிஸ்மஸ் அப்படி எல்லா நாட்களுமே வந்து அந்த ஓந்தாச்சிமோட பீச்சுக்கு வந்து எழுவாங்கரையில் இருக்கக்கூடியவங்களும் இருக்கட்டும் அதே மாதிரி இங்கே படுவாங்கரையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அந்த இடத்துல ஒன்று கூடுவாங்க. கூடி அந்த பீச் ஃபுல்லாகவே வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஆக்களாகவே இருக்குது. உதாரணத்துக்கு வந்து இந்த மண் எடுத்து தூவி விட்டால் நிலத்தில் விழாத அளவுக்கு அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். அதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்போ வந்து நாங்களுமே வந்து நாளைய தினம் கட்டாயம் வந்து நாங்களும் போவோம். அந்த இடத்துல போயிட்டு நாங்களுமே வந்து அந்த ஒரு க்ரௌட் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்களும் ஒரு வீடியோ பதிவாக வந்து எடுத்து போடுவோம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு வீடியோவும் வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிற நிறைய வரவேற்பு கிடச்சிருந்தது. நிறைய பேர் கண்டு கதைச்சவங்க. அதே மாதிரி நாங்கள் இந்த வருடமும் போயிட்டு ஒரு வீடியோ செஞ்சு போடுவோம். அதே மாதிரி வந்து இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துலேருந்து கதைக்கிறோம் நாங்கள் இப்போ பின்னேரம் இப்போ 5 மணி ஆகிட்டு 5:30 ஆகிட்டு. அப்போது வந்து நாளைய தினம் தைப்பொங்கல் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறேன் அதாவது தைப்பொங்கல் கொண்டாடக்கூடியவங்க அனைவருமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இன்றைக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. அதாவது அந்த பொங்குறதுக்கான விஷயங்கள் அதாவது அந்த பானைகள் ஒன்றா இருக்கட்டும் அந்த கரும்பு கொண்டுவாங்க
மற்றது வந்து அந்த பொங்குறதுக்கான அரிசி வகைகள் அப்படியான எல்லாமே வந்து வேண்டிய இன்றைக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வேண்டுறதுக்காகவே வந்து இன்றைய தினம் எல்லாரும் வந்து களுவாஞ்சிக்குடிக்கு வந்து போய் பயங்கர ஒரு க்ரௌடாக இருந்திருக்கும் என்னோட அன்றைக்கு. மார்னிங் வந்து பார்த்துருப்பாங்க அவ்வளோ ஒரு க்ரௌடாக இருக்கும், பயங்கர சனப்புழக்கமாக இருக்கும். இப்போ ஈவினிங் டைமில் வந்து அந்த ஏரியா வந்து எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு அது மட்டும் இல்லை என் அம்மாவுமே வந்து போயிருந்தோம். அப்போ இப்போ வந்து களுவாஞ்சிக்குடி வந்து டவுனுக்கு போகிறோம். அதாவது பொங்கல் கடைகள் வந்து எப்படி இருக்குது அண்ட் வந்துட்டு பொங்கலுக்கு வந்து ஆக்கள் வந்து எப்படி ஷாப்பிங் செய்கிறக்கெல்லாம் வந்துட்டு ஆக்கள் எல்லாம் அப்படி வந்து திரியிறாங்க என்ன மாதிரி இந்த களுவாஞ்சிக்குடி டவுன்ன்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பர்டிகுலருக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே காத்தாங்குடி அடுத்து வந்து களுவாஞ்சிக்குடி. இது வந்து என்னென்னு சொன்னா இப்போ இது வந்து ஒரு கடைசி கட்டம் இல்லை அந்த உடுப்பு எடுக்கிறதெல்லாம். இது வந்து எந்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன் நான். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முதல் வந்து என்னென்னு சொன்னான்னா அந்த உடுப்பு எடுத்து ஆகணும்ன்ற ஒரு மனநிலைமை நம்மளுக்குள்ளே இருக்கும். ஆனால் வந்து அதை எடுக்கக்கூடிய வசதி வந்து இருக்காது உலகம். அப்போ வந்து அம்மாக்கள் ட்ரை பண்ணி பயங்கரமாக வந்து இப்போ யார்கிட்டையும் மாறுறதோ இல்லை யார்கிட்டையும் வேண்டணும்னு சொல்லி வேண்டிட்டு என்ன சொல்கிற ஒரு நைட் டைம் ஒரு 9 மணிக்கு போய் அடுத்த ஒரு அனுபவம் இருக்கும் விளங்குவோம். அதே மாதிரி இப்போ வந்து நிறைய இப்போ இந்த டைமில் நிற்கக்கூடியவங்க வந்து அந்த காசு இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து காசு வரக்கூடியவங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி காசு இல்லாமல் கடன் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இந்த டைம்லாம் போய் கடைசி கட்டமாக வந்து அவங்க அந்த உடுப்புகளை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு வேணும். அது வந்து இப்போ நம்மளோட ஒரு பாடத்தில் வந்து அது விளங்குனது அப்படியான சம்பவம் தான் நடக்கும் வேணும். சில நேரங்களில் அப்படி வந்து அடிச்சு பறந்து காசெல்லாம் செட் பண்ணி கொண்டு கடை பூட்டிடுவோம். அதுதான் பூட்டினா சரி நீ அடுத்த காலை போனா அது என்ன சொல்ற ஒரு திருப்தியாகவே இருக்காது. ஏன்னா இப்போ டவுனுக்கு 10 கடை இருக்குண்டா ஒரு கடை திறந்துருக்கும். இப்போ நம்ம இப்போ வந்து பொங்கலுக்கு முதல் நாளே எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா வந்து எங்களுக்கு சாய்ஸ் கூட. ஆனா பொங்கல் அன்றைக்கு எடுக்கிறேன்னா அது என்ன சொல்றது எடுத்தும் எடுக்காத மாதிரி ஒரு அப்படின்னா வாழ்க்கையில பல பாடங்களை வந்து கற்றுதான் நாங்கள் வந்திருக்கோம் வந்து. ஆனா நீ ஒரு விஷயம் சொல்லி போட்டா இப்ப நிக்கிற எல்லாம் வந்து காசு இல்லாம கரைச்சப்பட்டா இப்ப யாரையும் காட்டி விட்ட படம் முடிஞ்சுது. ஆனா உண்டு இப்ப வந்து வெளிநாட்டுக்காரர் வசதியானவங்களும் பெறுவாங்க. வெயில் படக்கூடாது மற்ற காசுகள் வந்திருக்கு இப்போ அந்த டைம்ல. அதுக்காக எல்லாரும் இப்போ நிற்கிற எல்லாரும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் இல்லைப்பா. அதில் வந்து குறைஞ்சிடாதீங்க. நான் சொல்றேன் அந்த ஒரு சில இதுகள் வந்து ஒரு அந்த டைம் அந்த ஒரு ஞாபகம் வந்தால சொல்லியிருக்கு. சென்ட் அடிச்ச சத்தம் நீ டவுனுக்கு போகிறாங்களா இல்லையே எனக்கு கொஞ்சம் ஹெட்செட் காட்டுதான் 2026ஆம் ஆண்டுல இருந்து வந்து நீட்டா இருக்கும்னு சொன்னா இல்லையா வந்து போன வருஷம் வீடியோல அந்த வயல வந்து இப்ப நடந்து கொண்டு. அப்ப முதல்ல அந்த டவலை கழுவா போறோம். டவலை மாத்தியாச்சு தூக்கி எறிஞ்சாச்சுடா. இல்ல நான் உண்மை நடந்த சம்பவத்தை சொல்றேன். அவன் டவலை தூக்கி எறியல. எனக்கு தெரியும் அவன் அந்த டவலை இன்னைக்கு யூஸ் பண்ற முடிவெடுத்து என்ன செஞ்சோம்னா நேற்று பின்னே வந்தான். நாங்க நீ போயிட்டானே நாங்க வெளுக்கிற முதல்ல என்ன செஞ்சோம்னா அப்ப சும்மா வீட்டை நீ அதை போட்டு பிரியோசம் இல்லையே என்னோட எரிப்பவனோட கொண்டு எரிச்சவன் எரிய அது எப்படி எரியும் அது எப்படி எரியும் ஐயோ எப்படி எரியும் நீ உன்ன மனச்சாட்சியை தொட்டு சொல்லு கடவுளே. அதுவும் பாடுற அந்த தும்பா இருக்கு டவல்ல அந்த தும்பு கூட எரியுது இல்லையே உண்மையிலேயே. அந்த டவல் வந்து ஜெர்மன்ல இருந்து வந்தது. ஜெர்மன்ல இருந்து வந்ததுக்கே மரியாதை இல்லடா அந்த டவல். ஒரு நாள் காலம் அதுக்கண்டு இல்ல அவனே சொல்றான் அடக்கிற கழுவினான்னு சொல்லி மற்ற அவன் அந்த கழுவுறையில என்னன்னா அந்த குளிச்சுட்டு வரக்குள்ள அந்த டவலை தான் கட்டிட்டு வரான். அப்ப வந்து இந்த ஈரங்கள் பிடிக்கிறானே டவல்ல. அப்ப அதே அவனோட கழுவுற மாதிரியே உணர்றபடியே அவன் கழுவுறையில ஒரு எரிய மாட்டு வேண்டிட்டாப்பா. நான் கடைசியா கொண்ட மண்ணெண்ணெயில ஊத்தி அது ஒரு இல்ல பெட்ரோல் சும்மா அதை அப்ப அப்படி ஒரு மாதிரி எரிச்சாச்சு. எப்படி அப்பா எரிச்சு முடிச்சிருப்பான் அப்படி எரிச்சு முடிஞ்சு அப்ப மட்டும் அவன் நீட்டா வந்துட்டான். அப்பதான் அவன் சென்ட் அடிப்பேன் சரியில்லை நம்மடாங்க அங்கடா பார்த்தா அடி சாடியா சென்ட் அடிச்சு சொல்லுறாங்க ஒரு தெரியாது. இப்போ வந்து அந்த என்ன சொல்றேன் நான் இப்போ காலையில ஹாஸ்பிட்டலில் போகலான்னா அந்த 2-3 படியாக அவடத்து நின்றோன்னா இப்போ கண்டு காய்ச்சி அதான் என்ன நாளைக்கு போகலையா நாளைக்கு பிள்ளையெல்லாம் வருவாங்க எங்க பீச்சில் வந்தாச்சு பிள்ளையெல்லாம் வரும். அடி அப்ப இப்ப நமக்கு உடுப்பு இல்லையடா அப்ப உடுப்பு நான் இந்த எடுத்து இன்னும் போடலானே அப்ப அதால நான் போட்டு எடுப்போம். அப்ப
அப்ப எடுத்தாலும் சிக்கன எத்தனை மனச்சாட்சி ஒன்று வேணுமேடா அப்ப எங்கடா எடுக்கிற உடுப்பு எல்லாம். ஆனா உண்மையை சொல்ல அப்படின்னா என்ன புது உடுப்பு ரெண்டு உலக இதங்க மூடி மூடி எங்கடா இப்ப மூடி இல்லாதான் சுவர்லாம் அடுத்தல வந்து எங்க இருந்து ஊர்ல இருந்து வர. அப்ப நீ நாளை முதல் போ. மூடி இல்லடா மூடி வரல அப்படியே விரைஞ்ச நம்ம ஊத்துப்படாதானே. அடுத்து உண்மையா நாளைக்கு வந்து பாருங்க இப்பயே வந்து பொடியனல் ஆனா நிக்கிற மாதிரி இல்ல ஒன்றாச்சு வேணாம் காட்டும் கிரௌண்ட் போனோம்னா நல்ல இதா இருக்கும். நாளைக்கு வீடியோ வந்து பாருங்க நாங்க அதை ப்ளாக்ல அப்லோட் பண்ணுவோம் வந்து. ஆக படியா சொல்றேன் நீ வந்தியோ நீ பாத்தியோப்பா என்ன ஆக்கள் என்னப்பா இப்ப இன்றைக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த படியனில் வந்து ஒரு சில ஆக்கள்ற வீட்டுகளுக்குள்ள பைக் இருக்கும். ஆனா அந்த பைக்காரர்கள் வந்து வெளிநாட்டுகள் இருப்பாங்க எடுத்து வச்சு போட்டு. அப்ப அதுல எல்லாம் வேண்டி கிண்டி தெரியா ரெடி பண்ணி இன்றைக்கு எல்லாம் ரெடியா இருக்கும். ஞாபகம் நாளைக்கு சும்மா இறங்கு வருஷமா நாளைக்கு அது அவங்கடா நாளைக்கு நெருப்பொழும்பும். அதான் ஸோ நம்ம இப்போ களுவாஞ்சிக்குடி டவுனுக்கு போகிறோம். இப்போ நார்மலாக ரோட்டை பார்த்தாலே தெரியுது நல்ல ஷாப்பிங் ஒன்று எங்கேயோ நடக்கணும். ஏன்னா ரோட்டு ஃபுல்லாக நல்ல ஒரு சனப்பழக்கமாக இருக்குது. சேம் டைம் நம்ம அதாவது இப்போ வெட்டிக்கோவில் இருக்கிறவங்க சில பேர் வந்து கேட்பாங்க ஏன் எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரலையான்னு. உதாரணமாக எங்கள்ட கல்லாட்டு அம்மா அவங்க வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்தா குழம்புவாங்க என்னண்டு ஏன் ஒரு வார்த்தை சொல்லலைண்டு. ஏன்னா வந்தால் வந்து ஒரு காரணம் வந்து நிற்கணும் தண்டை கையால சாப்பிட்டுதான் போகணுமெண்டு அம்மா விரும்புறது. அப்ப நாங்க இந்த முறை ஆளுக்கும் சொல்லல இந்த பொங்கல் பானை வச்சுக்கோங்களா. அப்ப அந்த இனி நம்ம கடையில அப்படி காட்டிட்டு போத்தாரி இது இல்ல பொங்கல் அது பொங்கல் பானை இல்லடா இது பொங்கல் பானை அதுக்கு மாதிரி செட் பண்ணி கொள்ளலாம் வந்து அவடத்து. இப்ப பாருங்க மக்களே வந்து அதாவது நாங்க மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடிய வந்து கன காலத்து பிறகு காட்ட போறோம். உதாரணமா இந்த டிட்பா புயல் அது இது எல்லாத்துக்கும் பிறகு இந்த பாருங்க வந்து எரும மாடுகள் உண்மையிலே வந்து இங்க வந்தாலே எனக்கு அதிகம் காண்றது நான் எரும மாடுகள் தான்ப்பா. அதுலேயே வந்து எரும மாட்டு தயிர் வந்து யாருன்றாங்க ரதியம்மா தருவா அந்த மாதிரி தான் இருக்கு. தயிரும் போட்டு அந்த ஒரு என்ன சொல்றது நாட்டுக்கோழி கறியும் ஒன்றால் வச்சேன்னா உண்மைக்குமே அதை சொல்லி வேலை இல்லை அப்படி இருக்கும். வந்து காலை அடிச்சுட்டாங்க இதுல இதுல காலை என்ன மாட்டு காலை அடிச்சுட்டுருக்காங்க. ஆனா நெக்கிற மாதிரி இல்ல எரும மாடு கடும்பிலே அவடா பின்ன 1-2.5 லட்சத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் வரும் கூடாண்டா 3-4 லட்சம் 5 லட்சம் வரும். அளவுகளை பொறுத்து தான் மாடு பிள்ளை எல்லாமே மாடு வச்சுக்கிறார்கள் சின்ன பணக்காரர்கள் நினைக்கிறோம். அதுதான்ப்பா அதுதான் இங்க ரோட்ல இங்க இந்த ரோட்டு வந்து என்ன நான் அடிக்கடி சொல்றேன் மீன்ஸே போடுறவங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆரம்பத்தில் அப்படியேக்குள்ள இப்போ பரவாயில்லன்னு சொல்லலாம். போட்டு வந்து நிப்பாட்டி விட்டாங்களோ அதான் போட்டு வந்து நிப்பாட்டி விட்டேன். அதான் பிரச்சனைப்பா. ஐயா வந்து மாட்டுக்கான அந்த புல்லு வந்து வெட்டிட்டு போறார். அது என்ன மாட்டுக்கோ ஆட்டுக்கோ அப்படின்னு மாடுதான் அதிகமாக வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து புல் வெட்டி போடுவாங்க. அப்படி ஆட்டுக்கு வந்து கொத்து பிள்ளைகள் எனக்குமே தெரியாது. இல்ல நான் என்ன கேட்டேன்டா இப்போ கூட இப்போ எருமை கண்ணுக்கு முன்னாலே கண்டுட்டு போறோம். நான் எருமை மாடு கூட நிக்கிறது எருமைன்னு சொல்லலாம் தானே எருமை மாடுன்று. சில ஆளுக்கு எருமைண்டா விளங்காது மாடண்டா தம்பளாங்க அப்படியோ இல்ல மற்றதா மாடுன்ற வந்து நோமல் மாடு தான். அதால அந்த எருமை மாடுன்றடா இதுல வந்தோன்னா அந்த 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 அடிச்சிருக்காங்க டவர் மாதிரி அது மாதிரி ஏதோ ஒன்று வரப்போகுது. இது இல்ல இது வந்து அது செட் பண்ற அந்த அவடத்தான் வரப்போகுது பேஸ்மெண்ட். எல்லைக்குள்ள வந்து உள்நுழைய அக்கினி மெட்டது களுவாஞ்சிக்குடி டவுனுக்கு ஒன்று இறக்கி விடுறோம் சரியா. சும்மா மெக்க காயா கூட சரியா நம்ம இந்த இடம் காரக்கிறது எடுத்து போவோம் வீடியோ எடுத்து போறீங்க இது எப்படி இல்ல மற்ற இல்லை என்னன்னா நீ களுவாஞ்சிக்குடி மார்க்கெட் அப்படி இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்றா. அந்த லண்டன்ல ஒரு பட்ட சேவை அதே இன்றைக்கு வந்து லண்டன்ல இந்த சிட்டிக்கு தான் வந்திருக்கோம், இந்த ஸ்னோவை தான் பார்க்க போறோம், இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம், இந்த பொருளை தான் பார்க்க போறோம். சும்மா அப்படி தான் பிடிச்சி மேய்ஞ்சி சும்மா இந்தியோட ட்ரெண்ட் ஆகும். 2 இல்லாட்டி 3 4 5 என்னண்டா செஞ்சுட்டு வா சரியா. நீ ஒன்று வரல நடந்தது காய்ச்சி காய்ச்சி ரைட் ஸ்டார்ட் ஆகுதுல இருந்து இதுல இருந்து நம்மட களுவாஞ்சிக்குடி ஏன்னா களுவாஞ்சிக்குடி அதாவது இங்கே படுவாங்கரையில் இருக்கிறவங்களுக்கான பிரதான ஒரு டவுன் என்ன இதுதான்.
அப்போ நார்மலாக பாருங்க நாளைக்கு பொங்கல்ன்றது நடமாடுற ஆக்களை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எங்கட கொடியல்கிட்ட கடை இது என்ன கொடியல் ப்ரொமோஷன் இது வந்து அந்த பைக் அப்படியான சில சில சிஸ்டம் நம்மளும் வந்து எங்கே சரி பார்க் பண்ணிட்டு போனால் தான் ஓகே. நம்ம அங்கே பார்க் பண்ணுவோம், எங்கே பார்க்கிங்லையா நடு ஏரியா பார்க்கும். அப்போ வந்து 2 பக்கம் வந்து ஹரிதாஸ் நாங்கள் முந்தைய வீடியோ எடுத்தாங்கட்டா அதே சொன்னி 3 வருஷம் உண்டு இந்த வடியெல்லாம் இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தைப்பொங்கலுக்குரிய வந்து அந்த வெடிப்பொருட்கள் வந்து விற்று கொண்டு வெடிப்பொருட்கள் சுண்டல் அதுக்குள்ள பார்க்கிங் நினைச்சு பார்த்து ஃபுல்லாகவே என்னோட படித்த கிளிலாம் தெரியுது இடையெல்லாம். அப்போ புரியணும் அதுதானே நீ தானே இப்போ கண்டென்ட் கிரியேட்டர். அதான் நம்மளோட பொடியல் டெவலப் ஆயிடுது பார்த்து இதோட இதுதான் பரவாயில்ல இது ஒன்று சரி அது அது சின்ன ஒரு கடையில் ஆரம்பிச்சுட்டே பார்த்து ஏன்னா 2 கடைக்கு வந்துட்டானா பொடியல் புரியணும் இன்னும் 10 கடை இருக்கும். அப்படி எங்களையும் பார்த்து சொன்னாங்கண்டா அவ்வளோ சந்தோஷப்படலாம்டாப்பா. இது 2 திறந்துட்டாங்க 1 இல்லா பண்ணணுன்ற நான் நிற்கிறாங்கட்டாப்பா. எங்கேயாப்பா பார்க் பண்ணுறேன் இதுலேயும் பார்க் பண்ணிடலாம். நாங்கள் போவோம் கொஞ்சம் தள்ளி போயிட்டு அதுதான் சொன்னேன் அங்கே எங்கே அடிப்போனா நீ வேணும் இங்கே அடிப்போண்டாண்டாப்பா. ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு பிறகுடாப்பா கடவுளே எப்படின்னா மதியம் பார்க்கலாம் தான் சொல்லல தம்பி மதியம் சிலவில் அந்த தெரியா உண்மையிலே ஒரு ஈவினிங் டைமை தான் நான் சூஸ் பண்ணுவாங்க கூட. நல்ல டைம் ஆனால் அங்கே இல்லை பார்க் பண்ணேன் அங்கே பார்க் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் சைடில் இதுதான் சொல்ல மாட்டு மூளை உண்டு ஏன் சொல்ல மனுஷன் இருந்தால் அப்படி வர மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்கடா அவசரப்படாதீங்க. நாங்களும் மனுஷர் தான் நீங்களும் மனுஷர் தான். வாங்க மக்களே ஷாப்பிங் பண்ண போவோம். தைப்பொங்கல் ஷாப்பிங் மலிவு விலையில் இதில் 2 விலாசமாக வாக்குறோம்லட்டா என்ன படம் முடிஞ்சுது அவ்வளோ வந்தான்டாப்பா நாட்டா மாதிரி ஓண்டா கதிரை எதிரிலாம் இருந்து அவன் அவன் ஓ இனிஷிரா அவன் வந்து என்ன தெரியுமோ உள்நாட்டு ஷோட்டி எல்லாம் போட்டுது பொம்பளை உடுப்பெல்லாம் போட்டுது திரிவாட்டு. இது வந்து ஆரம்ப கட்டம், அதால் வந்து இது ஆரம்ப கட்டம்ன்றதால நாங்கள் இப்போ தைரியமான கணக்கி எல்லாம் இது செஞ்சுட்டு இருக்கோம். களத்தில் இறங்கினா தான் இருக்கு விளையாட்டு. அவன் பக்கப்படலை இந்த அதுதான் ஆத்தே 500 ரூபாலேருந்து ஆரம்பமாக கொள்ளாக்கா இதெல்லாம் போட்டு தான் கிடக்கு போட்டுக்கிறதா அப்புறம் இங்கே கேட்டால் அப்புறம் நாங்கள் இல்லை அதுதான் இது என்ன பெட்ஷீட் ஐட்டம் தம்பி என்ன கேட்டினோ என்ன இது என்னண்ணா கேட்டினா சட்டை வைக்க லைனிங் அந்த அந்த லைனிங் இரவில் போட்டோ படுக்கிறாங்க வைக்கலாம் என்ன கேட்டினுக்கு போடலாமா மற்ற அந்த கேர்ள்ஸ் வந்து அந்த லைனிங் வைக்கக்கூடிய என்னம்மா நான் பிஸ்னஸ் எல்லாம் ஓகேயா ஓகே என்ன மீட்டர் என்ன அது அந்த 500 நான் அதில் அடிச்சிக்க ப்ளவுஸ் வேறா சரியா அடே அப்படி எப்படி விரைகளுக்கு பார்த்தா உடனே அக்கா தங்கச்சி ஞாபகம் வரணும் அவங்களுக்கு வருதா அவனுக்கு நீங்க திருப்பி கேட்கலாம் முன்னாக்கு இல்லையோண்டா எல்லாம் கட்டிட்டாங்கடாப்பா அதனால எனக்கு இல்லை இது நாங்கள் வந்து என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ வேண்டிட்டு போய்க்கொள்ளல ஏன்னா அவங்களோட சாய்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் எங்களோட டிஃப்ரெண்டாக இருக்கும் எப்படி அம்மா ஹாஸ்பிட்டலில் நிற்கா வீட்டில் தங்கச்சி நிற்கா உனக்கு விளங்குல அக்னி சரம் என்ன ஒன்றாம இருக்குல்ல என்ன சொல்கிறேன் நாளைக்கு என்ன ஆக்கினி கரும்பு கட்டுவோம் வீட்டை பொங்குவோமா போண்டா வீட்டை ஓ ஒரே பக்கம் ஒரே ஒரே 2 சரியா பொங்கல் வாழ்த்துக்கள் முடிஞ்சியா சொப்பீங்கலாம் இன்றைய காலையில வந்தது வந்து கொஞ்ச நேரம் படுத்துட்டு பின்னே நம்ம ஒரு டவுனுக்குள்ள என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம்ட்டு வந்தது. நாளைக்கு பொங்கலுக்கு அப்போ என்ன பிளான் நாளைக்கு வீட்டில் தானா அப்போ போகலையா பீச்சுக்கு அப்படி இப்படி போந்தாச்சு மேடம் எங்கே இருக்கு நீங்கள் பக்கத்து ஓகே
சரி அப்ப சந்தோஷம் சந்திச்சேன். அப்பா உங்களோட வீடியோ தான் பார்க்குறாரு. அப்ப நீங்க பாக்குறீங்களா? நானும் பார்க்குறேன். உங்களை நேராக சந்திக்கணும் வேண்டியது. எந்த இடம் நீங்க? இந்த பக்கத்தில் அப்பா கேட்டேன்னு சொல்லுங்களேன். என்னண்ணா அப்பா கேட்டேன்னு சொல்லுங்களேன். சந்தர்ப்பம் வந்தா சந்திப்போம். பக்கத்தில் தான் என்னண்டு? வாங்கலாண்ணா. ஓ இப்போ வரலாது. அது சந்தர்ப்பம் வரும்போது வருவோம். மேனா ஏண்ணா ஓகே மேனா வாரம் மேனா. ஓகே 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 நீங்கள் சொல்லுங்க. நீங்க வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ண வேற மட்டக்களப்பில் இந்த வித்தியான்னு ஒரு பிள்ளை மெசேஜ் பண்ணி யாரு? வித்தியான்னு சொல்லி மறந்துட்டீங்க. இப்போ பள்ளியூர் கோயிலுக்கு வந்து இருந்திருக்குமோ? இப்போ என்ன நடந்தது? அது 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 நீங்களா? அட கோரினா நான் பயந்து போயிட்டேன்டா. பிரச்சனை வரியாண்டு. இப்போ இங்கே இருக்கிறீங்க. அது சரியா சரி. சந்தோஷம் சந்தோஷம். எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. மண்டூரா? இல்ல இல்ல அவன் மாதிரி இருக்கான். நீங்க எப்படி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அடி பண்ண பாருங்க. வேற என்ன செய்யுது? கோட்டக்கலர் ஐயா அந்த அந்த வீட்டை வந்தோம்மா. அந்த பொடியை கூட்டிட்டு வந்தேன். எப்போ வந்தீங்க? நாங்கள் இந்த காலமா வந்தோம். வெளியில போயிட்டா அது வரும். இப்போ ஒரு 2 கிழமைக்கு வேலை வர வந்து அவன் தம்பியை கேட்டா சொல்லுங்கண்ணா. இப்போ என்ன முடிஞ்சா ஷாப்பிங்? சந்தோஷம் கண்டது காய்ச்சது. ஓகேண்ணா பாய் பாய் பாய். ஷாப்பிங் பண்ணோண்டேங்க அவன் எப்படி இருக்கிறான் அந்த காலையில? ஒப்ரேனுக்கு இப்போ டேட் கொடுத்துருக்குது. பிடிச்சிருக்குதா? எல்லாம் ஓகே ஆமான்னு சொல்லுங்க. இப்ப பாத்துட்டீங்க. இப்ப நாங்க போன் கொண்டு வரலையா? அதான் அவ சொல்றான். அப்படியா? ஆடா கோதாரியா? சரியா சரியா. பெரிய ஒரு நேரம் வாரம் கல்லாத்துக்கு வரைக்குள்ள வாரமா? சரியா ஓகே ஓகே பாய் பாய் பாய். இதோ அந்த பெரிய வரதியும் இவர் தானா? கடவுளே இல்ல இல்ல அந்த இவன் வந்துடா சிட்டியா ஆள் வந்து பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஓ அம்மா எடுத்து காய்ச்சினீங்களே. அப்படியா? இந்த அவன் ஷொக் ஆயிட்டான். ஏன்னா உண்மையில எனக்கு சந்தோஷமா என்ன தெரியுமோ? ஏனென்றா நீங்க சொன்னல்லம்மா தம்பிக்கு அவ்வளவு விருப்பம் உண்டு. ஆனா உங்களையே நான் இங்க சந்திப்பண்ணுமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு தானே வந்த நாங்கள். அப்ப நாங்கள் வாரம் என்ன சந்தோஷம் சந்திச்சது. டெக்ஸ்ட் பண்ணி விடுவோம். ஓ வருவோம் வருவோம். அது தம்பி அவன்கிட்ட கொடுங்க. அவன்கிட்ட கொடுங்க. அவன் எடுப்பான். அவன் எடுப்பான். செல்ஃபி எடுப்பான். நீ என்னடா? நீ என்ன வாங்க அடி. அக்ரியானா வாடா தம்பி வாடா. சரியா இங்கடா அந்த வாடா போட்டோ எடுக்க வேண்டாம். சரியா மாயனா பாய். ஓகே ஓகே பாய். சரிண்ணா ஓகே. நான் சரி தம்பி ஓகே சந்திப்போம். வா தொட்டி போறேன். என்ன போட்டோ நீங்க எடுக்கடா எடுத்துட்டேன். சரி ஒரு போட்டோ எடுத்துறாரு. தம்பி யூடியூப்ல ஒரு வீடியோல பாக்குறேன். உடனே பாக்குறேன். மேலே சந்திப்பாண்ட எதிர்பார்க்கல. என்ன சொல்ல வரமண்டா சொல்லுமே எங்கண்ணா எவ்வளோக்கிட்டீங்க? இப்ப உடுப்பு தான் நான் பார்க்க போறீங்க. அப்ப எடுக்கலையா? பார்க்க தான் வந்தேன். சரி சரியா. நாங்கள் இப்ப இங்க வந்தது இப்படா வண்டிக்குள்ளக்கு காலம்ப வந்தாங்க. இதை சந்திப்போம் கொஞ்சம் லேட்டா. ஓகேடா ஓகே பாய். ஓகே மிதுட மிதுட காதல் கதையெல்லாம் போட்டியா சேனல்ல கல்யாணம் நடக்க போவோம். இது கல்யாணம் நடக்க போவோம். அம்மானு அண்டா மழை போகுது இல்ல வாத்தியா? அடாவுடே ஓமாண்டா அவன் பாப்பான். அடே அவன் தான் பெஜ்ஜி செய்யறான். நீங்களும் பாடா. சரி நாங்க லேட்டா வந்து பார்த்துட்டு வரோம். ஏன்னா ஓகே ரைட் ஓகேடா ஓகே ஓகே பாய். அந்த அவன் அந்த அந்த கொடியை நீக்கானுடா போறது வந்து சரியா வந்து வீடியோ பாக்குறோம். நேற்று தானே நான் போன் ஜெராதா ஜெராதா ஜெராதா. ஓமோ என்ன மாதிரி சும்மாரிங்களா? அங்க இங்கேலையா களவஞ்சி குடிக்கி நான் இவன் தம்பியாக ஏரியா இதுதானே என்ன
அப்போ பொங்கல் தானே நாங்கள் வேதம் தானே இப்போ கொண்டாடுறாங்க சரி அப்போ சந்திப்போம் என்ன சரி பொங்கல் பொங்கல் நாளைக்கு சும்மா இங்கே நின்று போகணும் வந்தது இப்போ நீங்கள் எங்கே சொப்பீங்க அது மகளா என்ன பேர் ஆளுக்கு எத்தனை வயசு ஆளுக்கு 1.5 வயசு இருக்குமா எத்தனை சின்னதா இருக்கிறா கதை பாப்ப அது சரியா சரி அப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு வரோம் சரி ஓகேயா பாய் இதான் இப்போ பிரச்சனை என்னன்னாலும் இங்கே நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து பிடித்தாண்டாப்பா மண்டகலப்பண்டாலே ஒரு வித்தியாசம் தான் ஹாத்த பாருங்க மக்களே அக்காவா சரி எங்கே இருக்கிறீங்க மாங்காடு மாங்காடு எங்க தியேட்டருக்கு முன்னுக்கா ஏ டக்குண்டு வரல வரட்டும் நீ வாடப்பா நீ வாடியா ஸ்லோ வாங்க அப்புறம் என்ன மாதிரி சும்மா இருக்கீங்களாக்கா அது சரியா அதான் சரி அவரா அவரை ஆறு பார்த்தாலும் அப்படிதான் சொல்றேன் ஓம் நல்ல ஷோ நல்ல போட்டோ எடுக்க போட்டோ நாங்கெல்லாம் போறோம் நான் அடிக்கடி வாரணாங்க அடிங்க அது நம்ம ஆசைப்படுறையோ எந்த விஷயமா இருந்தாலும் நடக்கும் சரி சரி நாளைக்கு இங்க பீச்சுக்கு வரோம் ஓந்தாச்சு மேடம் அடே அந்த இதை குளிசைய குரு ஆளு கையால் அடுங்காண்டாப்பா டேய் காருக்கு விட்டு வந்தோம் மகனா அது சரியா அப்பா அந்த மாதிரி தான் கிடக்கு வணக்கம் ஏரியா பயப்படுத்து நல்லா நாட்டுக்கு வந்து 2 கிலோமீட்டர் வீட்டில் நின்று இப்போ ஒரு வீடியோ செஞ்சு போடுவோம் நான் வந்து வரையலாம் எல்லாரும் மறைஞ்சு மறைச்சு ஓகே நான் ஒருக்கா நீங்கள் வெளியில் போயிட்டீங்க ஒருக்கா வந்து பெட்ட செட்டில் நின்றுங்க வேறா கலைக்கெல்லாம் போயிட்டு நான் வந்து உங்களை கடவுளும் வெற்றியும் அது கொண்டு வந்து ஆனால் கட்டு சரி யாழ்ப்பாணத்துக்கு வரேன் இருந்தாங்க ஆட்டாளை பாட்டாளை சிலத்து போயிது முடியல அது அப்படித்தான் வீடியோல பாப்பேன் தம்பி அவரை சந்திப்போம் நீங்க வந்தா சொல்லுங்க நீங்க எங்கட நம்பர் இருக்கு தானே எஃப்னா வந்து அடிங்கண்ணா சரியா என்னண்டாலுமா இது வந்து அடிங்க சரியா நான் நம்பர் தரேன் ஈவன் அதுலேயுமே இருக்குது யூடியூப்ல நம்பர் தரேன் நாங்கள் பார்த்துட்டு வரோமா ஓகே 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 பை பை அடே
சாரி பயந்தேன்ப்பா எங்களுக்கு தெரியாதுடா நாங்க இங்க தான் வந்தது உடுப்பு வாங்க இருந்தா அப்படி நல்லா இருக்காங்க சரி இங்கதான் இருக்குது என்ன ஷாப்பிங் அப்படிங்களா தம்பியா மீசே இல்லாம முறிக்க நீங்க தம்பியை பார்த்தேன் நாங்கள் அம்மா இழுத்து நின்று கண்டேன் ரெண்ட கண்டா அப்ப உங்களை கதைக்கிறல தம்பி இப்போ அது பிறகு இப்போ கிட்டே நான் காய்க்க துவைக்கணும் நான் ஊருக்கா இங்கேயா இந்த இதான் வந்தாங்க நான் இங்கே தம்பியா கட்ட விட்டேன் படம் அப்போ எல்லாம் முடிஞ்சா ஷாப்பிங் எல்லாம் சரி அப்போ நாங்கள் பார்த்துட்டு வரோமே சரி ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து இப்போ வந்து டைம் இந்த டைம் வந்து அவ்வளோ ஒரு சன நெரிசலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு மேலே இந்த வருஷம் ஒரு களை கட்ட போனேன்னு நினைக்கிறேன் நாங்களும் சைடாடா நாங்களும் வேறாக ஒன்று டார்கெட் பண்ணி போனா தான் வாங்குற மாதிரி அது ஒரு உண்டு ராசா என்னடா அதுக்கு கொள்ளலாம் இருக்கிறாப்பா நான் டக்ல செய்யா உண்மையா சொல்லு அது 6000 ஷேப் இருக்கு அதே ஷேப் எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க இல்லையா என்ன பிடிச்சி நாளை போங்க நைட்டு போற இல்ல என்னது நைட்டு போற ஊருக்கு இல்ல நாளை போங்க நைட்டு போயிடுறேன் என்ன இதுவும் மங்கடவுங்க எனக்கு இங்க அடுத்து தம்பியா இருக்கு அப்ப நீங்க எங்க இருக்குது நீங்க நாங்க இங்க தானே கலவாஞ்சி தானே ஓகே ஆனா ஒரு பார்த்தா இந்தியால எங்களை எங்க என்ன அந்த கேம்புக்கு ஏத்திக்கணும் ரோட்டோ டிரைவர் தலைவற்ற கதையெல்லாம் சொல்லி கொண்டு அவர மாதிரி இல்லையா அதுதான் நாங்க கூட எல்லாம் பாக்குறேன் அடிக்கடி பாக்குறேன் விஷயங்களையும் பாக்குறேன் எல்லாம் பாக்குற வந்து போறோம் அதெல்லாம் நோம இல்லானே எங்கிட்ட வரும் அது பிரச்சனை இல்லை இப்ப நாங்க உண்மையிலேயே அப்படி செஞ்சிருந்தா தான் நாங்க அப்படி கவலைப்படணும் என்ன அந்த கஷ்டங்கள் வரைய கூட கொஞ்சம் கவலை தான் இருந்தாலும் அதை தாண்டி போயிட்டா ஓகே தானே அது நோமல் கடவுளோட அருளால கூட மொத்த காண கிடைச்சிது நாங்க அடிக்கடி பாக்குறோம் எவ்வளவு யூடியூப் பாக்குறது இருந்தாலும் வருவாங்க போய் வந்து நிறைய பொருந்து இப்போ ஒரு கொடி நீங்க நிக்க நம்ம இல்லங்க அது வந்து அவன் முதல் போனவன் அந்த பேண்ட்ல போய் அப்ப என்ன இங்க நீங்க சரி ஓமாம் சந்தோஷம் நண்பன் உங்களதான் நிறைய உங்களோட யூடியூப் தான் பாக்குற பிடிக்கமா இருக்கீங்களா கிருஷ்ணா காண தம்பி உங்களோட அந்த 44 லட்சம் ஒரு பிள்ளைக்கு அது ஓகே தெரியுமா இல்ல அது ஆபரேட் பண்ணி பிள்ளை நல்லா வந்து கடையை அது அது பெரிய ஒரு விஷயம் ஐயா அது தாய் வந்து கொடுத்த மகளுக்கு இங்கதான் இருக்கிற நீங்க அவர் பக்கத்து விட இவரா என்ன இது முதல் வெளியில இருந்தீங்களா என்ன வெளிநாட்டு லுக்கோன்னு இருக்கு உங்கள்கிட்ட இல்லையாடா மலேசியாவில் அப்போ வெறும் ஆஸ்திரேலியா போவல்கிட்ட ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்து ஐயோ அப்புறமா நான் வந்து நான் கூட்டாளி பண்ணி இப்போ இதில் நீங்கள் இது செய்றீங்களா விற்கிறீங்களா நான் 4 கோடி ஹெல்ப் பண்ணுறோம் எவ்வளோ போகுது பழம் கிலோ கிலோ 90 ரூபா எல்லாம் ஓடிட்டானே கதலி பழம் தானே எப்போ வருதா மாமா இருக்கு வாணிப்பாயில் இருக்கா புதுமலையில் இருக்குது சரி நான் உள்ளே போமா உள்ளே இதுதான் நாங்கள் சொன்ன பானையா
இந்த பானையெல்லாம் வந்து கூடங்களுக்கு வந்து பொங்குவாங்க. அதாவது அந்த கரும்பெல்லாம் வச்சு அந்த ஒரு வித்தியாசமான முறையில் செய்வாங்க. உண்மையிலே வந்து இதெல்லாம் எவ்வளோ ஆடுறாப்பா பானைக்கார அம்மா ஆள்கிட்ட கேட்குற யாரு இதெல்லாம் உலாண்டுட்டு பானைக்காரால பானை விற்கிறால காணிடாப்பா. அப்போ பானைக்காரால பிடிக்கணும் என்ன கொஞ்சம் லாபம் பானை ஒன்று தூக்கிட்டு போச்சு ஆக ஓடியும். நல்லா இருக்கு நீங்க உங்களுக்கு தெரியாம இருக்கும் என்னடா நான் அனுவனாட அது அனுஷன் அனுஷனுக்கு தெரியாது அப்பா அவங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே நான் காலையில கூட வீடியோ பார்த்தேன். அந்த வைட் கிரீன் ஷாப் ஆயிடுன்னு சொல்லி அதை பார்த்தேன் காலையில. சரியா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு சந்தோஷம் கண்டுட்டு வந்து காய்ச்சது. அவரு போட்டோ எடுத்து தம்பி அப்படியே அண்ணா செல்வி ஐயோ உங்களை தான் பார்த்துருந்தேன். ஓ ஜெனிஸ் தெரியுமா? தெரியாது. ஜெனிஸா தெரியும் ஜெனிஸ் எல்லாரும் தெரியும் உங்களை தான் தெரியும் அப்படிதான். பாய். ஓகே ஓகே பாய் பாய் வெல்கம் டு வெள்ளாவளியா. வெள்ளாவளியோ நீ வெள்ளாவளியா ஓகே சரி வந்து பாய் பாய் அதான் வணக்கம். என்ன மாதிரி அந்த ஒரு இது ஒன்று பார்த்தேன் என்ன நாட்டாவே சரக்கு பாருடா இறங்குவார் அடே உண்மையா சொல்லுண்டா எங்களுக்கு இதுக்குள்ள சும்மா செஞ்சு காய்க்கே பக்கமா இருக்கலாப்பா நீ பட்டையில அடிச்சுட்டு அந்த மாதிரி ஒன்று பண்ணுவோம் ஏலாடா இதுக்குள்ள போயெல்லாம் கிடக்குறா பக்கமாக கிடக்கு காய்க்கிறது. ஏன் என்ன வாங்க என்ன விதைக்கணும் இது எவ்வளோ வாட்டி வேலை கொஞ்ச நாள் கடும் ப்ரொமோஷன் உனக்கு இல்ல இப்போ நான் இப்ப ஸ்ரீலங்காண்டா தினேஷ் தானே என்ன பேர் தினேஷ் தான் பிஸ்னஸ் 50 கூட்டிட்டு போய் கொஞ்சம் கூட அமௌண்ட்டை கூட்டம் உங்களையும் கூட்டிட்டு போய் என்ன அவன் தான் ஆள் அதுக்கு அவன் தான் நேற்று உள்ள அந்த நைட்டியெல்லாம் போடுறதுன்னு உடுப்பு கடையில பார்த்தேன் அந்த வாடகை வாங்க அப்படி என்ன சாமான் கொண்டு வரா ஸ்டோர் பண்ணி கேமரா கொண்டு வாச்சா எடுக்க போக மறந்து கொண்டு கால் உள்ளுக்கு சாமான் சாமான் நான் ஒண்ணுமே காணலையே பார்த்துப்பா ஆட்டோக்குள்ள தெரியும் இல்லையா பாட்டி 8 மணி ஆகுதுன்னா யாழ்ப்பாணம் போறேன் அப்படி நீங்க போயிட்டு நைட்டுக்கு வாங்கல வாங்கல ஏண்டா அன்பு அன்பு ரைட் அதுக்கு அன்னைக்கு இல்ல போட்டோ அட்டூர் அடே இல்ல 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 எல்லாரும் ஐயா இல்ல கிளியரா கிடக்குடாப்பா யாழ்ப்பாணம் நாலாண்டே போமையா சரிடா டேய் 2 weeks பாய் நைட்டு நைட்டு வா ஓகேடா ஓகே பாய் பாய் நல்லா இருக்கு நீங்க எப்படிங்க இன்றைக்கு இங்க 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 எப்படிதான் வந்தாங்க பாருங்க மக்களே ஓ வணக்கம் வணக்கம் என்ன இது பொங்கல் பானை அண்ணாவும் வந்து எவ்வளோ போட்டாங்க பானை 500 ரூபாவா பெயிண்டிங் எல்லாம் கொடுத்து உலக காணுமோ கடமைக்கு ஏன்னா சும்மா ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பொங்குறது இது வந்து எல்லாரும் விட்டையும் பொங்குறதால தங்களோட ஃபேமிலிக்கு மட்டும்தானே நீங்க அப்படி சொல்ல வரீங்களா எல்லாரும் பொங்குறதால அது அங்க பரிமாற்றம் இருக்கேன்றதும் கூட அங்க இருந்து இங்க வராது அப்படியே போனாலும் அங்கே இங்க வர இங்க அங்க போ சரியா இருக்கு ரைட் 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 சரியா சந்தோஷம் அரே அங்கால சைடு தம்பி கடையை இங்கே ஃபுல்லாக வந்து அந்த லேடிஸ் ஐட்டங்கள் கிடக்குது அந்த ஃபேன்சி ஐட்டம் ஃபேன்சி ஐட்டம் இது வந்து வளமையாக இருக்கிற கடையில் இதில் அப்படி இது ரொம்ப வளமையாக இருக்குது ரெண்டே கொஞ்சம் மாக்கள் பழக்கமாக இருக்கு வந்து கவிதா சாகட்டு கவிதா நம்மட ஸ்னேகத்தில் கடையில் எங்கடாப்பா கனியம் போறியா ஆனா பாரு இப்ப எல்லா கடைக்குமே ஆக்கல்றாப்பா அதுலயும் அவங்களே இன்னும் கூட இருக்கீங்க ஓ நாங்கள் டெவலப் பண்ணிடலாம் இப்போ கிண்டாடிலாம் அந்த இதெல்லாம் அடிச்சு கண்ணாடியில் கண்ணாடியில் அடிச்சு ஏசி எல்லாம் பூட்டி
என்ன பாய் அதுதானே ஒரு ஓரமாக காட்டிடுவோம் அப்போ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே நான் களவெடுக்க வந்திருக்கோம். நல்ல நல்லா போகுதுண்ணே. உங்களுக்கு என்னப்பா நீங்க பஸ் ஆக கடும் பிஸியா இருக்கு. அந்த பஸ் அவன் பார்க்கானும் இல்லை பஸ். குறுகிய காலத்துக்குள்ள இப்படி நல்லா வரன்ற ஒரு இன்டர்வியூ எடுக்குமா? அப்புறம் என்ன மாதிரிடா பிஸ்னஸ் எல்லாம் என்ன ஆகும்? போகுது நேற்று உங்களுடைய ஓவர்லோட் ஆயிட்டா கடும்பக்கானே சனம் அப்படியே போயிட்டு ஜெனியை போட்டு கடும்பக்க சனம்பளியில் போனால் இப்போ ஒன்றும் இது ஆயிரம் கடை கொண்டு விளையாட்டு உடுப்பு கடை போயிரு பஸ்ஸா பலா பஸ் தானே மதிக்கல ரொம்ப மதிக்காரு. நான் பார் அந்த மனுஷன் எப்படி வருது. ஓகே ஓகே பிஸ்னஸை கவனிங்க. ஆமாயா ஆமாயா விஷ்ணேஷ கவனியா விஷ்ணேஷ கவனியா முடியுங்க முடியுங்க. பாருங்க அவன் ஃபயர் நெட்டு பொலிம்பிக்கேண்ணே. ஓ மை காட் ஆறா நூக்ரோ நிற்கிறது தெரியுது. இதுக்கு நம்ம உடுப்பு எடுக்கிறேன் தம்பி ஒரு ஜம்பர் காட்டுவோ இருக்குதாங்க. அங்கே ஜம்பர் என்ன கட்டையான்னு நம்ம பார்க்குறீங்களா? எடுப்போட வரும் மற்ற வயிற்றோடைய வரும். இல்லை அது முக்கியமான கதையெல்லாம் நீ கதை இப்போ அதான் நான் எடுக்கிறேன். விஷயத்தை பிடிச்சிட்டேன் நீ வந்து அடே இப்போ ஆக்கள் வராங்க போகிறாங்க என்ன ஆக்கள் எல்லாம் போதுமா எல்லாம் வேலை ஆக்கள் எல்லாம் நிற்கிறாங்களா அப்படி எல்லாம் 25 வேலை செய்கிறாங்களா? பா நைஸ். சாப்பாடு வேணாம் சாப்பாடு வழி சாப்பாடு 2 நாள் போகாட்டினா சரிண்ணா. போகாட்டினான்னு சொல்லி அதை கவலையாக சொல்லக்கூடாது. எப்படியானாட்டு தான் அவங்களுக்கு முக்கியமான அப்போ நைட் எத்தனை மணி போட்டு கடை? சரி காலையில் அப்படியா மீன். அப்போ நாளைக்கு நீ பொங்கல் படைக்க போயிடுவேன். 2 மணி பிடிச்சாங்க. நைட் 2 மணி படுத்துட்டு நாளைக்கு பீச்சு சும்மா போகிறேன். அப்போ என்ன என்ன எங்களுக்கு பொடிகளுக்கு என்ன மொடல் உடுப்பு என்ன வந்துருக்கு? இதுக்கு எல்லாமே மொடலாக தான் இருக்கும் போது. ஷர்ட் வந்துருக்கு. இவன் என்ன செய்யறான்ற வரேன் தம்பி. தம்பிக்கு ஒரு காய்ச்சிட்டு விட்றா. 32 கட்டும் என்னதுடா? அதுக்கே 32 ஒன்று தானே சும்மா 30 வருஷம் மாதத்தில் ஒரு 34 தானே. அப்போ எக்ஸ்ட்ரா எடுக்கணும். ஹலோ அது சரி. இதுவன் போட மாட்டான்டா. நீங்க இங்கேயும் போட மாட்டாங்க. எடுக்க போறீங்களா? எவ்வளோ சேர்த்து கொடுறாரு காசு வாங்க உண்டல்ல. நம்ம சொன்னா விடுவாங்க. ஓடிய சிக்கல் இல்லை. உண்மையா எடுக்க போறியா? ஜினிசல்ல பழந்தோறும் பணக்காரன். அடே இப்போ இதுக்கு என்னது அந்த உடுப்படிக்கால? நம்ம உடுப்பு எடுக்கிற அன்லிமிட்டடா நோ லிமிட்டடா? யாழ்ப்பாணத்தில் அன்லிமிட்டட் வரப்போறாரு. எங்க நோ லிமிட்ல
நீங்கள் வந்தீங்களா யாழ்ப்பாணம் உங்களோட வீடியோஸ்க்காண்டி ஸோ அதில் பார்த்தீங்களா ஓகே ஓகே இல்லை தான் பிராண்ட் தான் இங்கே அவன் போட்டு டிஷர்ட் அங்கே அடுத்தது ஓ அது வந்து டிஷர்ட் இல்லை பிராண்ட் ரெண்டு நோல் மீது அதான் நிற்கிறான் தெரியுற மாதிரி இப்படி வேண்டி இப்படி காட்டி திரிக்கிறேன் இது என்ன அடே நம்ம ஓப்பனிங் அண்டே போனடா அதால 20 ஆஃபர் போனது இனி போனா அது 4000 அண்டே போன வழியா 3000 எடுவையெல்லாம் நிற்கணும் இல்லை அதே இதுதான் இல்லை இது 1000 ரூபா அது 4000 ரூபா இது காத்தான் குடிச்சா ரெண்டும் கொஞ்சம் காலம் தான் போட போகிறோம் அதுதான் ரெண்டு ஒரே தந்துருக்கு ஐயே அட்டா என்ன சரி என்ன சார் ஐயே எடுத்தியா சரி சரி உங்களோட பொடியை தக்காட போடும்போது அவன் படியான ஆள் தான் அவன் படிக்கிற காலத்துல அப்படித்தான் அவனை பார்க்க மாட்டான் முகத்தியா அதை விளங்கினாலும் திரும்ப மாட்டான் அவன் வளர்ச்சிக்காரமே அவன் பக்கம் தான் ஐயா சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து நான் சொல்ல தேவை வந்து அழகான முறையில் வந்து மக்கள் வந்து டைட்டு கொண்டாட வந்து ஆயத்தனாக கொண்டுருக்காங்க அவரை சுற்றி காட்டாதான் ஃபுல்லாக வந்து அவங்க உட்படுத்தபடி வந்து அந்த முடிக்கிறத கூட சுற்றி காட்ட விட்டுட்டாங்களாப்பா இல்லை அவன்கிட்ட முகத்தை கண நேரம் காட்ட விட மாட்டான் டைத்துனால வந்து நீங்களும் வந்து வீட்டோட வந்து சந்தோஷம் வந்து கொண்டாடுவோம் இதுதான் வந்து இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் வருது ஸோ அந்த வகையில் சந்தோஷம் எல்லாருக்கும் மறுபடியும் வந்து தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்ல போறியா நீ சொல்லிடுறா ஓகே சந்தோஷம் ஆள் வளராங்க ஓகே ஓகே பாய் பாய் பாய்